கண்களுக்கான சிறப்பு யோக பயிற்சிகளை கற்க இருக்கின்றோம். கண்கள் என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இந்த கண் பார்வை இல்லாதவர்கள்தான் இந்த உலகத்தில் நிறைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கண் பார்வை மங்கினால் ஐக்யூ சில நுட்பமான விஷயங்கள் அவர்களுக்கு கைகூடுவதால் அதை செய்கிறார்கள். இந்த கண் பயிற்சிகளை இப்பொழுது நாம் கற்க இருக்கின்றோம். கண்ணுக்கான பயிற்சி முதல்ல நம்ம சூரிய ஒளியில் காலையில் எந்திரிச்ச உடனே சூரியனை நம்ம கண்களால் பார்வையிடணும். மார்னிங் சன்னை, அதாவது உதயமாகிற அந்த சூரியனை நம்ம கண் சொட்டாமல் பார்க்கணும். இந்த டிஸ்கையே அப்படியே பார்க்கணும். பார்க்குறதன் மூலமாக நம்ம கண்களுக்கு இந்த பார்வை திறன் கூடுது. முதல்ல அந்த பயிற்சியை செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்களை தினமும் கழுவணும். அதாவது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தண்ணீர் அடித்து, குளிர்ந்த நீரை அடித்து கண்களை கழுவணும். அதாவது கண்களை திறந்தபடியே கண்களில் தண்ணீர் அடிச்சிங்கன்னா கண்களில் இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியேறி கண் பார்வை கூர்மையடையும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு பயிற்சி கற்றுக்க போகிறோம். அந்த பயிற்சியினால் கண்களினுடைய பவர் அதாவது இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அந்த குறைபாடுகள் நீங்கும். முதல்ல பாருங்கள், இப்படி கைகளை இப்படி வச்சுக்கிட்டு மார்புக்கு நேராக வச்சுக்கலாம். இப்போ முன்பக்கமாக எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், இந்த கட்டை விரலையே பார்க்கணும். அடுத்தது வலது பக்கம் திரும்பக்கூடாது. கண்களால் அந்த கட்டை விரலை மட்டும் பார்க்கணும். அப்புறம் இடது பக்கம், வலது இடது, மறுபடியும் வலது பக்கம் எடுத்துட்டு வாங்க. இப்போ பெருக்கல் குறி மாதிரி நம்ம செய்கிறோம். கிராஸ், இந்த கட்டை விரலையே பார்க்கணும். எடுத்துகிட்டு மறுபடியும் இப்படி இடது பக்கமாக எடுத்துகிட்டு இந்த கிராஸ். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள். த்ரீ 360 டிகிரிக்கு கண்களை சுழட்டணும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா, முதல்ல சூரிய உதயத்தை பார்க்கணும். அந்த சூரிய உதயத்தை பார்த்துட்டதுக்கப்புறம் கண்களை மூடி உங்கள் புருவ மத்தியில் அந்த சூரியனை நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்க்கணும். நீங்கள் அந்த சூரிய வெளிச்சத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளே உணர்ந்து பார்க்கணும் புருவ மத்தியில் வச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒளி தியானம் கூட பண்ணலாம். கண்களை ஷார்ப் பண்ணுறதுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு அந்த விளக்கினுடைய அந்த ஒளியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது கண்களை கழுவுறது. காலை இரவு 2 வேளையும் பார்த்திங்கன்னா கண்களை நல்லா வாஷ் பண்ணணும். குளிர்ந்த நீரில் கண்களை திறந்தபடியே. அப்புறம் கண்களில் இருக்கிற அழுக்குகள்லாம் போயிட்டு கண்கள் பார்வை கூர்மையடையும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன பயிற்சி நீங்கள் காலை இரவு 2 வேளையும் செய்யலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கண்கள் கூர்மையடையும், பார்வை திறன் சிறப்படையும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சி முறைகளை கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.